எப்படி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு எந்த கெட்ட பேரும் வராம எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் 10 நிமிஷத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். நான் உங்களை தடவை பார்க்கும்போது உங்க கூட தான் என் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம லைஃப்பில் என்னென்னவோ நடந்து கடைசியில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அர்ஜுன். இந்த சந்தோஷம் உன் முகத்தில் எப்பவும் இருக்கணும். ஒரு வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் முடிய போகுது. மீனாவை இவனுக்காவது கட்டி கொடுத்துடலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது போல. இவனும் கல்யாண மேடையில் வந்து உட்காந்துருக்கான். இவ வேற கோர்ட்டு கேஸுன்னு அலையிறா. இந்த பிரச்சனையில இவளை எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு தான் தெரியல. என்ன அர்ஜுன், அவசரப்படாத, வெயிட் பண்ணு. ஏங்க நீங்க எதுக்குங்க கிண்டல் பண்றீங்க? சும்மாதாம்மா. எப்படியோ இவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் என்னெல்லாம் பண்ணுவானோ தெரியல. ஏற்கனவே இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை. இவன் எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை பின்னாடியே சுற்றிட்டு இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்பா, இவ கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் எனக்கு தான். என் இஷ்டத்துக்கு டிவி பார்க்கலாம், அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எனக்குன்னு தனி ரூமு, ஜாலி. கடவுளே, என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணும். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஊரில் அவ என் பிள்ளைய அங்கே பார்த்தா இங்கே பார்த்தான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அடி வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் என் பாரம் குறையும். எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, என் பிள்ளைக்கே கல்யாணம் நடக்கல. சிவ சும்மா இருந்திருந்தாலும் அது பரவாயில்ல. ஏதோ பண்ண போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டு இருக்கா. மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. என்ன மாப்பிள்ள பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கா? அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயரே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி எடுத்து கொடுங்க. இப்படியே ஆளு மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தா எப்படி? ஓம் மாங்கல்யம் தந்துனா நீனா மப ஜீவன கேதுனா. மாப்பிள்ள இந்தாங்கோ, தாலியை கட்டுங்கோ. கெட்டி மேளம் தாலியை கட்டுங்கோ. கட்டவா? அர்ஜுன், என்ன பத்திரமா பார்த்துப்பீங்களா? பத்திரமா பார்த்துப்பேன். ஏன் எல்லாம் சிரிக்கிறாவ? பின்ன தாலி கட்டுற வரைக்கும் சும்மா இருந்துட்டு கட்டினதுக்கு அப்புறம் பயம் வருதா உனக்கு? அதான் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு அதுக்கு. சரி, கல்யாணம் தான் முடிஞ்சிடுச்சோ, அதுக்கப்புறம் என்ன? நன்றி. ஹாய் எல்லாருக்கும். என்னடா சொல்லாமல் கொல்லாமல் தியா எபிசோடை முடிச்சிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் எபிசோடில் இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கொண்டு போகணுன்னு தான் நினச்சேன். லாஸ்ட்டாக அந்த ஸ்டோரியில் ஹேர் ஸ்டைல் மாற்ற சொல்லி வந்த ப்ராப்ளமில் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணி அது ஒரு சிலருக்கு பிடிச்சி ஒரு சிலருக்கு பிடிக்காம போய் வியூஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீடியோ எடுக்கணுன்னே தோணலை, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த குழப்பத்தினால எனக்கே வந்து வீடியோ போடணுன்னே தோண மாட்டேங்குது. அதனால தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒழுங்காக வீடியோ வராமல் இருந்துச்சு. இந்த கஷ்டத்தினால என்னால் மண் வாசனையும் ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம முடிச்சுட்டு மண் வாசனையில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டோரியை ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். பட் இந்த ஸ்டோரி வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. அடுத்தது நிலாவோட பேர் இருக்குது, அவங்களுக்கு ஸ்டோரி இருக்குது. பட் அதெல்லாம் கொண்டு வந்தனா ஸ்டோரி பெருசாக போகும். எனக்கு வியூஸும் வராததுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை போட்டு சுத்தமாக வியூஸே வரமாட்டேங்குது. அதனால் எனக்கு வந்து அந்த ஸ்டோரி இதோட கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் அதை வந்து ஒரு நியூ ஸ்டோரியாக நான் போடுறேன்.
ஸோ நியூ ஸ்டோரி எப்படி இருக்கும்னா, ஆதித்யா அவங்களோட ஸ்டோரி இருக்கும், அர்ஜுன் சத்யாவோட ஸ்டோரி இருக்கும், நீலா கதிர் அவங்களோட ஸ்டோரி இருக்கும். ஸோ இவங்க 3 பேரோட ஸ்டோரி இருக்கும். மெயினாக வந்து நீலா கதிர் லவ் ஸ்டோரி வரும். ஆஃப்டர் மேரேஜ் ஆதித்யாவுக்கு அவங்களோட ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி போகும். அதே மாதிரி சத்யா அர்ஜுன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வரும். நிலாவுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது தான். ஆனால் இப்போ வியூஸ் போகாததுனால எனக்கு அதை போட இஷ்டம் இல்லை. அதனால தான் நான் அந்த ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வரக்கூடிய ஸ்டோரி இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனாக தான் இருக்கும். பட் அது நான் உடனே வந்து போட போகிறதில்ல. ஒரு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டிக்கு ஒரு டைட்டில் சாங்கு, அப்புறம் அந்த ஸ்டோரிக்கு ஒரு டைட்டிலு, இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் இனிமேல் வந்து மண் வாசனை வந்து ரெகுலராக வரும். மண் வாசனை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஸ்டோரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா எபிசோடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த ஸ்டோரி பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் மண் வாசனைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், மண் வாசனை எபிசோடு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 28 எபிசோடு கிட்ட போயிருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சார், நீங்கள் தியாவுக்கு கொடுக்குற அதே சப்போர்ட்டை மண் வாசனைக்கும் கொடுங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும் வேற ஒரு டைட்டிலோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு என்னோட ஸ்டோரி பிடிக்கல அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டோரி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாரோட ஸ்டோரியும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் எங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரியை இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். இனி வரக்கூடிய ஸ்டோரி வந்து இதோட கண்டினியூவேஷனாக இருக்கும். இல்லை இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு புது ஸ்டோரி இல்லை மண் வாசனையை மட்டும் போடலானாலும் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் இந்த ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லைனா உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இவ்வளோ நாள் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. ஆமாம், நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது 0லேருந்து தான் ஆரம்பித்தேன். நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரையுமே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் நான் கேட்கவே இல்லை யாருக்கிட்டேயும். என் வீடியோவை பார்த்து என் வீடியோ பிடிச்சவங்க மட்டும்தான் என்னோடய சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சவங்க தான் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா கமெண்ட்டுமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆமாம், எல்லா கமெண்ட்டுமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்டாக தான் இருக்குது. நெகட்டிவாக யாருமே எதுவுமே நெகட்டிவாக சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னாலும் நான் அதை வந்து திருத்திக்கிறேன். இன்கேஸ் வந்து இது இல்லை, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதை மாற்றிக்கிறேன். இனிமே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதான் தியா எபிசோடு வந்து இதோட கண்டினியூட்டி வரணுமா வேண்டாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நிறைய பேர் வந்து இதோட கண்டினியூட்டி போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். அப்போ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மண் வாசனை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மண் வாசனையும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த ஸ்டோரியோட அப்டேட்டை அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் ரெகுலராக மண் வாசனையில் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி எபிசோட் போடுறேன். அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.